கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமான ஆகாரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஞானத்தின் வீடும் 7 தூண்களும் என்கிற தலைப்பிலே கற்று வருகிறோம். எபிரேயர் 6 உள்ள 7 உபதேசங்களை படித்து வருகிறோம். அந்த வரிசையில் விசுவாசத்தை அலசுகிறோம். விசுவாசத்தை விளக்குகிற ஓமானங்கள் என்கிற உபத்தலைப்பு இப்போ போய்கிட்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக அதே எபிரேயர் 6:1 நாம் தொடுகிறோம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அதை 2ஆம் வசனம் சொல்கிறது, என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். இந்த உபதேசம் ஒரு அஸ்திபாரம் என்று பைபிள் சொல்கிறது. விசுவாசத்தை அஸ்திபாரத்துக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்கிறது. அஸ்திபாரம் இல்லாமல் வீடு கட்ட முடியுமா? கட்ட முடியும். இப்போ கட்டுறாங்க. இப்போ கண்டெய்னரில் வீடு கட்டுறாங்க, அதுக்கு அஸ்திபாரமாக போடுறாங்க. கட்ட முடியும். மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு தான் என்ன வீடு? அது கிட்டத்தட்ட கண்டெய்னர் வீடு மாதிரி தான். பெரிய காற்று அடிச்சுன்னா கண்டெய்னரே நகர்த்திடும். கண்டெய்னரே கூட ஒரு பெரிய புயல் காற்று அடிக்குது, ஒரு கண்டெய்னரே தூக்கி எரிஞ்சிடும். ஆனால் ஒரு நல்ல அஸ்திபாரம் உள்ள கட்டடத்தை அசைக்க முடியாது, எவ்வளோ பெரிய புயல் காட்டும், சரியான அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தால். அதாவது வேதம் சொல்லுது, இப்போ வாகனத்திலே வீடெல்லாம் வந்துட்டு மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா தெருவில் வசிக்க மாட்டாங்க. தெருவில் படுக்கிறவங்கள பார்க்குறது ரொம்ப கம்மி. ஒரு பழைய வாகனத்தை வீடாக்கி வச்சுருப்பாங்க. ஒரு வேனையோ ஒரு பெரிய காரையோ அவங்க ஒரு வீடு மாதிரி அதுலேயே எல்லா பொருளும் சின்ன வச்சுருப்பாங்க. அங்கே படுப்பாங்க, அங்கேயே சமைச்சிக்கிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கைவிடப்பட்ட வாகனங்கள் இருக்கும். சில வாகனங்களை கைவிட்டுருவாங்க. பழைய வாகனங்களெல்லாம் அங்கே விற்க மாட்டாங்க, அங்கே கொண்டு ஒரு இடத்துல விட்டுருவாங்க. அந்த மாதிரி வாகனங்களை அதை ஒரு ஓரமாக எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி அதில் வசிப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற குளிரில் திறந்த வெளியில் படுக்க முடியாது. ஒரு பெரிய, இப்போ அதுவும் அஸ்திபாரம் இல்லாத வீடு தானே. பெரிய புயல் அடிச்சுதுன்னா வேனைய காரையை தூக்கி எறிஞ்சிடும். நான் சொல்கிறது மிகப்பெரிய புயல். ஆனால் ஒரு அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்ட வீட்டை எந்த புயலும் அசைக்க முடியாது. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, அதே போல் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, 2 வீடும் வீடு தான். 2க்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. புயல் வந்த போது தான் இயேசு சொன்னார், புயல் வந்து மழை வந்து வெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதிய போது தான் அது கீழே விழுந்தது. அது வரைக்கும் அது அப்படியே தான் இருந்துச்சு. எத்தனை வருஷமும் தெரில. ஏன்னா ஒரு வெள்ளம்ன்றது வருஷம் வர்றதில்லை, அது எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. அந்த மாதிரி இந்த விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். அது இல்லாமல் நம்ம எவ்வளோ பெரிய வாழ்க்கையை கட்டினாலும், விசுவாசம் இல்லாமலே சிலர் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பெருசாக கட்டிடுறாங்க. நல்லா சர்ச்சுக்கு போவாங்க, நல்ல வேத அறிவை பெருக்கிக்கிடுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்ல மியூசிக் போடுவாங்க, எல்லாரோடைய அன்பாக பழகுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விசுவாசம் இருக்காது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஆடிடுவாங்க. பலூன் மாதிரி. பலூனை ஒரு சின்ன ஊசி வச்சு குத்துனா கூட அப்படியே புஷ்ஷன்னு காற்று போயிடும். ஆனால் பார்க்கறதுக்கு அது பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். பெரிய பலூனை ஊதி விளம்பரத்துக்கு விட்டுருப்பாங்க, உயரத்தில் பறக்க விட்டுருப்பாங்க, ஊருக்கே தெரியும். ஆனால் அதில் உள்ள ஓட்டை விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான். பலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. விசுவாசத்தை அவங்க அஸ்திபாரம் இருக்காது, உள்ளுக்குள்ள அஸ்திபாரம் தெரியாது.
மற்றது எல்லாம் வெளியே தெரியும், அஸ்திபாரம் வெளியே தெரியவே தெரியாது. எப்போ தெரியும்? புயல் வரும்போது தான் அஸ்திபாரம் இருக்கா இல்லையா தெரியும். புயல் வர்ற வரைக்கும் அஸ்திபாரம் இருக்கிறது தெரியாது. விசுவாசமும் அப்படி தான். ஒருத்தருடைய விசுவாசம் எப்போ தெரியும்? மழை வரும்போது, புயல் வரும்போது, வெள்ளம் வரும்போது தான் அவங்க விசுவாசம் நமக்கு தெரியும். அது ஊழியமாகட்டும், ஊழியம் கூட விசுவாசத்தில் கட்டப்படணும். விசுவாச வேலை மாதிரி செஞ்ச ஒரு வேலை செய்யறதுக்கு விசுவாசம் தேவையில்லை. வேலைக்கும் தொழிலுக்கும் ஊழியத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஒரு வேலை செய்யறதுக்கு விசுவாசம் தேவையில்லை. படிச்சிருக்கேன், வேலை கொடுக்குறாங்க, எனக்கு வேலை தெரியும், சம்பளம் கொடுக்குறாங்க, போய் வேலை செய்கிறேன். ஒரு தொழில் செய்யறதுக்கு விசுவாசம் தேவையில்லை. எனக்கு தொழில் தெரியும், தொழிலுக்கான வாய்ப்பு இருக்கு, தொழில் செய்கிறேன், அவ்வளோதான். ஆனால் ஒரு ஊழியம் செய்கிறதுக்கு, அது பகுதி நேர ஊழியமாக இருக்கட்டும், ஒரு விசுவாசி போய் ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கிறதா கூட இருக்கட்டுமே, அதுவும் ஒரு ஊழியம்தான். அதுக்கு விசுவாசம் வேணும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. அது நிற்காது, ரொம்ப நாள் ஓடாது. அதைத்தான் அஸ்திபாரம். விசுவாசம் ஒரு அஸ்திபாரம். பல ஊழியங்கள் பெரிய கட்டணம் கட்டிடலாம். அதாவது ஒரு ஊழியத்தை 5 நட்சத்திர ஹோட்டலில் தான் துவக்க விழாமே நடத்தினாங்க. ஒரு ஊழியத்தை 40 வருஷத்துக்கு முன்னால் நான் ஊழியத்துக்கு வந்தப்போ துவக்க விழா 5 நட்சத்திர ஹோட்டலில் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்ததோடு சரி, அதோட முடிஞ்சு போச்சு அந்த ஊழியம். ஆரம்பம் 5 நட்சத்திர ஹோட்டல். சிலர் அப்படி தான் ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிப்பாங்க. சிலர் ஊழியமே வெளிநாட்டுல தான் போய் ஆரம்பிப்பாங்க. வெளிநாட்டுக்கு போய் தான் ஊழியத்தின் ஆரம்பமே வெளிநாடு தான். கர்த்தருக்கு சித்தமான அப்படி ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வெளிநாடோ உள்நாடோ 5 நட்சத்திர ஹோட்டலோ தெருவோரமோ விசுவாசத்தோடு ஆரம்பிக்கணும். அஸ்திபாரம் விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாத எந்த ஊழியமும் நிற்காது. சமூக சேவை ஒருவேளை நிற்கலாம், ஒரு கல்வி சேவையோ ஒரு மருத்துவ சேவையோ வேணால் நிற்கலாம். ஆனால் ஒரு ஊழியம் எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு தாளந்து இருந்தாலும், எவ்வளவு வரங்கள் இருந்தாலும், வல்லமை இருந்தாலும், விசுவாசம் இல்லைன்னா ஊழியம் நிற்காது. எவ்வளவு பெரிய பெரிய திறமைசாலிங்க, பணக்காரங்கெல்லாம் ஊழியத்தில் நிற்க முடியல. ஏன்னா அவங்க ஆர்வத்தில் வந்துட்டாங்க, திறமைகள் இருக்கு, ஊழியம் செஞ்சாங்க, விசுவாசம் இல்லை. என்னை கர்த்தர் அழைச்சார், நான் அவரை நம்பி ஊழியம் செய்கிறேன், ஸ்தாபனத்தை இல்லை. இப்போ என் ஊழியத்தை எடுத்துவிடுங்க, எவ்வளவு மாறுதல். பகுதி நேர ஊழியம் ஆரம்பித்தது சென்னை மயிலாப்பூரில். அது பகுதி நேர ஊழியம், வாலிபர் ஊழியம், சிறுவர் ஊழியம் கொஞ்சம் பண்ணேன், பிரசங்க ஊழியம் ஓரளவுக்கு பண்ணேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு ஸ்தாபனத்தில் 3 ஆண்டுகள் நான் உதவி ஊழியனாக, உதவி போதகராக ஒரு சபையில் சென்னையில் தாம்பரத்தில் இருந்தேன். இப்போ அங்கேருந்து ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்தார். அதுக்கப்புறம் தனியாக ஒரு ஊழியம், அது ஒரு 1989 1998 வரைக்கும், அது சுமார் 10 ஆண்டுகள். குழுவாக தான் நான் ஆரம்பித்து, நானே ஒரு குழுவை உருவாக்கி நாங்கள் குழுவாக ஊழியம் செய்தோம். மற்றவர்களோட ஐக்கியம் உண்டு, ஆவிக்குரிய தகப்பன்மாருடைய ஆலோசனையோடு தான் செஞ்சோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் இன்னொரு பெரிய ஸ்தாபனத்தோடு வட இந்தியாவில் போய் இணைந்து ஊழியம் செய்ய நடத்தினார். இப்போ அங்கேயும் ஒரு 10 வருஷம் தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் பிரித்து எடுத்தார். இப்பொழுது குழுவாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். மிஷனரிகளுக்கு ஆவிக்குரிய சேவை செய்து கொண்டிருக்கிறோம், போதிக்கிற ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம், குழுவாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு ஸ்தாபனம் இல்லை, 2 ஸ்தாபனத்தில் நான் இருந்திருக்கிறேன். 2 ஸ்தாபனத்தில் இருந்திருக்கிறேன். ஒரு ஸ்தாபனத்தில் 3 வருஷம், ஒரு ஸ்தாபனத்தில் 10 வருஷம். சுயமாக இடையில் ஒரு 10 வருஷம் ஒரு குழுவாக ஊழியம் செய்தோம். இப்போவும் ஒரு குழுவாக
பல்வேறு ஸ்தாபனங்களோடு இணைந்து பல்வேறு இன்னும் பெரிய அளவில் அந்த 10 வருஷம் ஒரு சிறிய அளவில் செய்தது, ஒரு பட்டணத்தில் மட்டும். இது ஏறக்குறைய இந்தியா, இலங்கை இதை முழுவதையும் கவர் பண்ணுற மாதிரி. மீடியா ஊழியத்தை எடுத்துக்கிட்டால் அதுக்கு எல்லாம் இல்லை. நிறைய பேர் பார்க்கட்டா கூட பல நாடுகள்லேருந்து பார்க்குறாங்க. இப்போ ஊழியம், அதாவது இடங்கள் மாறுகிறது. சென்னை, அப்புறம் புறநகர், அப்புறம் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வட இந்தியா, அதுக்கப்புறம் மறுபடியும் திருநெல்வேலி, இப்போ தூத்துக்குடி, 6 இடம் மாறியாச்சு. 2 ஸ்தாபனங்களோடு இணைந்து ஊழியம் செய்து இப்போது நாங்கள் ஒரு பெரிய குழுவாக ஊழியம் செய்கிறோம். இப்போ 4 விதமான அமைப்புகள். முதல் 10 ஆண்டு ஒரு பட்டணத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஒரு குழு, ஒரு அமைப்பு, ஒரு குழு. இப்போ 4 விதமான அமைப்புகளின் கீழ் ஊழியம் செய்தாகிவிட்டாயிட்டு 6 இடங்களிலே ஊழியம் செய்தாகிவிட்டது. ஆனால் ஊழியத்தில் பலவிதமான சவால்கள் வந்தது. வெள்ளம், புயல், மழை எல்லாம் வந்தது. ஆனால் அந்த கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் என்கிற அந்த விசுவாசம்தான். நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார், கர்த்தர் என்னை நடத்துவார் என்கிற அந்த ஒரு விசுவாசம்தான் ஊழியத்தில் இன்னும் நிற்பதற்கு. முழு நேர ஊழியத்தில் 42வது வருஷம், பகுதி நேர ஊழியத்தில் 49 வருஷம் ஊழியத்தில் நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆனால் எவ்வளோ பெரிய ஆட்கள், பெரிய அறிவாளிகள், பெரிய படிப்பாளிகள், பெரிய பணக்காரர்கள், திறமசாலிகள், பெரிய கட்டடத்தை எல்லாம் கட்டினவர்கள், எவ்வளோ பேர் ஊழியத்தில் நிற்க முடியல, நிலைக்க முடியல. பல புற காரணங்கள் சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரே ஒரு காரணம் தான், விசுவாசம் என்கிற அஸ்திபாரம் இல்லை. 2வதா, மற்ற அஸ்திபாரங்களோடு ஒப்பிட்டு விசுவாச அஸ்திபாரத்தை வேறுபடுத்தி காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 54:11, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவட்டவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. நீல ரத்தினங்களை உன்னுடைய அஸ்திபாரமாக்கி. இது ஒரு விலையேறப்பெற்ற அஸ்திபாரம். இந்த ஏசாயா 54 எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாப்டர்ஸ். என் கூட இந்த அதிகாரத்திலேருந்து கர்த்தர் பல தடவை பேசியிருக்கிறார். இதில் பல வசனங்கள் எனக்கு கர்த்தர் ரேமாவாக, தீர்க்க தரிசனமாக பேசின வார்த்தைகள். இந்த அதிகாரத்திலேருந்து நான் பல செய்திகளை கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார், அதை பகிர்ந்து கொள்வது என் நோக்கம் அல்ல. ஆனால் சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவு அற்றவளே, உன்னுடைய அஸ்திபாரத்தை நீல ரத்தினங்களா மாற்றுவேன், நீல ரத்தினங்களை உன்னை அஸ்திபாரம் ஆக்குவேன். எப்படி அஸ்திபாரம் போடுவாங்க தெரியுமா? ஒன்று, இப்போ ஒரு கல்லில் போடுவாங்க, கருங்கல்ல அஸ்திபாரம் போடுவாங்க, அல்லது செங்கல்ல அஸ்திபாரம் போடுவாங்க. இப்போ நவீன யுகத்தில் காங்கிரீட் அஸ்திபாரம் போடுறாங்க. காங்கிரீட் பில்லர்கள், காங்கிரீட் பீம்களை போட்டு அஸ்திபாரம் போடுறாங்க. ஆனால் நீல ரத்தனம்ன்றது அது இங்கே மார்க்கெட் ஆசியாவிலே கிடையாது, மார்க்கெட் லண்டனில் தான். ரத்தனங்களுக்கு மார்க்கெட் லண்டனில் தான். ஒரு சின்ன ரத்தனம் நீங்கள் வாங்கினா கூட 150 கோடி ரூபாய் என்று நான் அப்படி தான் வாசித்தேன், அதை பற்றி ஒரு கட்டுரை. அப்போது ஒரு சின்ன ஒரு விரல் அளவு, ஒரு விரலில் ஒரு பாதி அளவு, 3ல் ஒரு பகுதி அளவு உள்ள ஒரு ரத்தனக்கல் விலை 150 கோடி ரூபா. இது கூட பழைய விலை தான், இப்போ எவ்வளோ கூடி இருக்குன்னு தெரியல. இப்போ அதிலே அஸ்திபாரம் போடுறதுனா கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இது சாத்தியமா? ஒரு மாடி, 2 மாடி, 3 மாடி கட்டுறவங்க கருங்கல்லே போட்டுருவாங்க அஸ்திபாரம். அது ரொம்ப விலை குறைவு. அதனால்
கான்க்ரீட்டில் அஸ்திவாரம் போடுவது கொஞ்சம் செலவு அதிகம். அது பெரிய உயரமான கட்டடத்திற்கு அது ஏற்றது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி, ஒரு விலையேற பெற்ற அஸ்திபாரம். அதாவது அதை எழுத்தின்படி எடுத்துக்கொண்டால் அது பொருளாதார ஆசீர்வாதத்தை குறிக்குது. அதை நிழலாட்டமாக எடுத்துக்கொண்டால் விலையேறப்பெற்ற மனிதர்களை கர்த்தர் தருவார் என்பதையும் குறிக்கிறது. கர்த்தர் விலையேறப்பெற்ற மனிதர்களை தருகிறார் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக. சிலருடைய வாழ்க்கையை சிலர் மாற்றுகிறார்கள். சிலருடைய வாழ்க்கையில ஒரு விலையேறப்பெற்ற மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட சில ஊழியக்காரங்க சிலருடைய வாழ்க்கையை மாற்றிடுவாங்க. அவங்க ஊழியம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும். அது அவங்க வாழ்க்கைக்கு அவங்க ஒரு நீல ரத்தனம் தான், விலையேற பெற்றவர்கள் தான். ஏன்னா வேத புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, எபேசியர் 2:20 சொல்லுகிறது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரம். எபேசியர் 2:20. அது அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் நீல ரத்தனங்களை போன்றவர்கள், விலையேற பெற்றவர்கள். மற்ற 3 விதமான ஊழியக்காரர்களை நான் ஒன்றும் குறைவாக சொல்லலை. சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள். சுவிசேஷகர்கள் தான் ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறாங்க. மெய்ப்பர்கள் தான் ஒரு தகப்பனை போல நம்மளை ஆவியில் வளர்க்குறாங்க. போதகர்கள் தான் நமக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் நீல ரத்தனம் மாதிரி அவங்க ரொம்ப வெளியே தெரிய மாட்டாங்க. அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் ரொம்ப அவங்களுக்கு புகழ் இருக்காது, செலிபிரிட்டியாக இருக்க மாட்டாங்க, அவங்க பாப்புலராக இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வியூஸ் கூட நிறைய இல்லாமல் போயிடலாம். சிலர் சும்மா ஒன்றும் இல்லாமல் ஒரு ஹாய்னு போட்டாலே ஒரு 10,000-20,000 வியூ வந்துடுது. அதுக்கு ஹாய்னு போட்டாலே, ஏன்னா அவங்க செலிபிரிட்டி, அவங்க பாப்புலரான ஒரு நபர். இந்த அஸ்திபாரமாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க என்றைக்குமே வெளியில் ரொம்ப தெரிய மாட்டாங்க. அவங்களுக்கு புகழ் மற்ற ஊழியக்காரர்களோடு ஒப்பிடும்போது அஸ்திபார மனிதர்கள் இருக்காங்களே, கதவு எல்லாத்துக்கும் தெரியும், ஜன்னல் எல்லாத்துக்கும் தெரியும், பெயிண்ட் எல்லாருக்கும் தெரியும், சுவர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உள்ளே பார்த்தா கூட அஸ்திபாரம் தெரியாது. தோண்டி பார்த்தா தான் அஸ்திபாரம் தெரியும், அல்லது புயலின் போது தான் அஸ்திபாரம் தெரியும். இது ஏன் நிற்குது இந்த கட்டடம் மட்டும், இது நல்ல அஸ்திபாரம், என்ன அஸ்திபாரம் அப்போ தான் தெரியும். அஸ்திபார மனிதர்கள், விலையேறப்பெற்ற அஸ்திபார ஊழியர்கள் யாருக்கு ஆண்டவர் தராருன்னா, அடிப்பட்டவங்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு. சிறுமனா அப்படி தாழ்த்தப்பட்டு போகிறது, ஒரு கீழான நிலையை சந்தித்து வர்றது தான் சிறுமை. பொருளாதாரத்தில் கீழே போயிடுறது, அவமரியாதை, அவமானத்தை சந்திச்சுட்டு வர்றது தான் சிறுமை. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் ஒரு விலையேற பெற்ற ஊழியக்காரர்களை அவங்க வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக தரார். என்னால் அது ரொம்ப முக்கியம். இப்போ என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலம் சென்ற டிஜிஎஸ் தினகரன் அவர்களை நான் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் அவர் பிரபலமானவர் தான், சுவிசேஷகர் என்பதனால் பிரபலமானவர். அவர் தீர்க்கதரிசியினுடைய ஒரு பகுதி ஊழியமும் அவருக்கு உண்டு. அவர் சுவிசேஷகர், முக்காவாசி சுவிசேஷகர், காவாசி தீர்க்கதரிசி. சுவிசேஷகர் என்பதனால அவர் பிரபலமானவராக இருந்தார். அவரால் நான் ரட்சிக்கப்படலை, ஆனால் அவருடைய ஊழியத்திலிருந்து அது தீர்க்கதரிசி என்கிற பகுதி. ஆண்டவரோடு நெருங்கி உறவாட முடியும், அவரோட நெருங்கி பழக முடியும், அவர் நம்ம கூட பேச முடியும், மற்றவங்களுக்காக நாம் ஆண்டவர்கிட்ட போய் ஜபிக்க முடியும், போராடி ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை தர முடியும் என்கிற அந்த செய்தி, அதை அவர் தான் என் உள்ளத்தில், என் வாழ்க்கையில் விதைச்சார். இன்றைக்கும் என்னுடைய ஜப வாழ்க்கைக்கு
என்னுடைய வெளிப்பாடு வரங்களின் செயல்பாட்டுக்கு ஒரு தூண்டுகோல், ஒரு விதை அவர் தான், டிஜிஎஸ் தினகரன். அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் தினகரனை நீங்கள் பார்க்கவே முடியாது. என்னுடைய ஊழியத்தை ஒத்து பார்த்தாலோ, என் வாழ்க்கையை ஒத்து பார்த்தாலோ டிஜிஎஸ் தினகரனுடைய பாதிப்பை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி என்கிற அந்த பாகம்தான் எனக்கு ஒரு பெரிய அஸ்திபாரமாக மாறி இருக்கு. அவர் சுவிசேஷகர், அவரால் நான் சுகம் பெறலை, அவரால் நான் ரட்சிப்பு பெறலை. இந்த ஒரு தூண்டுகோலை பெற்றேன். அவரோட மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, ஆண்டவரோட நட்பு கொள்வது, வெளிப்பாட்டின் வரங்களை செயல்படுத்துறது, இந்த பகுதி அதைவிட மிக அதிகமாக என்னுடைய வாழ்வில் மிக மிக இன்னும் சில அஸ்திபாரங்கள் உண்டு, சொல்வதற்கு நேரம் இல்லை. அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள், அவர் ஒரு அப்போஸ்தலர், அவர் ஒரு மிஷனரி தலைவர் என்று ஒரு வேளை அதை வந்து நடைமுறையில் சொன்னாலும் கூட அவர் ஒரு அப்போஸ்தலர். அவர் அந்த தலைமை பண்பு என்கிற ஒரு விஷயத்தை அவர் எனக்குள்ள விதைச்சார். ஒரு ஆவிக்குரிய தலைவன் எப்படி மற்றவர்களை ஈர்த்து உருவாக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும், மற்றவர்களை ஈர்த்து அவர்களை உருவாக்கி அவர்களை வழிநடத்துவது தான் தலைமை பண்பு. அதை எனக்குள்ளே விதைத்து எனக்குள்ளே வளர செய்தவர் அகஸ்டின் ஜெபக். அவர் ஒரு அப்போஸ்தலர். அப்போ நம்முடைய அகஸ்டின் ஜெபக்குமாருடைய சில காரியங்களை என்னிடத்துல காரணம் அவர் என்னுடைய உறவினர், அதனால அவருடைய கொஞ்சம் சாயல் இருக்கும், என்னுடைய குரலும் அவர் குரலும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அவரோடு நான் நீண்ட காலம் நினைவு தெரிஞ்சதுலேருந்து பழகிட்டு வர்றதுனால சில அவருடைய பாதிப்புகள் இருக்கலாம். ஆனால் அது கூட அஸ்திபாரம் தான். அந்த தலைமை பண்பு என்பதில் அந்த அஸ்திபாரத்தில் அவருடைய ஊழியம் இருக்குது, அகஸ்டின் ஜெபக்குமாருடைய ஊழியம் இருக்குது. அப்போ அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் நம்முடைய வாழ்வில் அது ஒரு விலையேற பெற்ற ஒரு அஸ்திபாரம். சாதாரண அஸ்திபாரம், நீல ரத்தனத்தில் அஸ்திபாரம் போட்ட மாதிரி, அந்த மாதிரி ஒரு விலையேற பெற்ற அஸ்திபாரம். மனிதர்கள், வெறும் ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள், நமக்கு உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவங்களும் நம்முடைய வாழ்வில் அஸ்திபாரம். அவங்களுடைய குணங்கள், அரிய உயர்ந்த குணம் கொண்ட மனிதர்கள். நீதிமொழிகள் 31 சொல்கிறது, 10ஆம் வசனம், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. இந்த காலத்தில் ஒரு பொண்ணை தேடுற பையன்மார் எப்படியோ பொண்ணை தேடுறாங்க. ஒல்லியாக இருக்கணும், WWW, ஒயிட்டாக இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், ஒர்க்கிங் உமனாக இருக்கணும், WWW அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். தப்பு இல்லை, சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது தப்பு இல்லை, அது கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆனால் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? சிலர் வந்து மனைவியின் வரப்போகிறவ மூலமாக நம்ம வசதி ஆயிடலாம், அவள் பணக்காரியாக இருந்தால் நம்ம வசதி ஆயிடலாம், அவள் நிறையா கொண்டு வந்தால் வசதி ஆயிடலான்னு கணக்கு போடுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க வாழ்க்கை, அந்த அஸ்திபாரம், அவங்க வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் பலப்படாது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அது மனைவிக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்தும். நமக்கு ஒரு குணசாலியான ஒரு சகோதரி அமைஞ்சிட்டா, நம்ம அம்மா ஒரு குணசாலியாக அமைஞ்சிட்டா, அது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் அது பொருந்தும். அதனால் அது நீதிமொழிகள் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1:6 நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். புதை பொருள், ஞானிகளுடைய புதை பொருள். புதை பொருள்னா பொக்கிஷம், புதை பொருள் ஆராய்ச்சி அப்படின்றோம். அதில் ஒரு உடஞ்ச ஒரு மண்பானை துண்டு இருந்தால் கூட அதனுடைய மதிப்பு கோடிக்கணக்கில். அது உடஞ்ச மண்பானை துண்டு தான், ஆனால் அதனுடைய மதிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கும். புதை பொருள், ஞானிகளுடைய புதை பொருள் வாக்கியங்கள் புதை பொருள் மாதிரி இருக்குமா, பொக்கிஷம் மாதிரி, புதையல் மாதிரி இருக்குமா. அது மூல மொழியில் போட்டிருக்கு, அது ஒரு புதையல் மாதிரி, அது ஒரு பொக்கிஷம் மாதிரி.
ஞானம் உள்ள மனிதர்கள், நமக்கு நண்பர்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள், ஞானம் உள்ளவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அமைந்து விட்டால் அவங்க நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரத்தில் ஒரு விலையேறப்பெற்ற கற்களாக மாறிடுறாங்க. அவங்க நமக்கு கொடுத்த பங்களிப்பு. குணசாலிகள், ஞானம் உள்ளவர்கள், 2 விதமான மக்கள். அதனால் ஆண்டவர் யாருக்கு அது அமையும்னா அடிப்பட்டவங்களுக்கு தான் அமையும், எல்லாருக்கும் அமையாது. இந்த மாதிரி விலையேறப்பெற்ற ஊழியக்காரங்க, இந்த மாதிரி குணசாலியான நபர்கள், இந்த மாதிரி ஞானமான நபர்களுடைய பங்களிப்பு ஒருவருடைய வாழ்வின் அஸ்திபாரமாய் மாறுவது எப்போது என்றால், அது அவர்கள் அடிபடணும், சிறுமைப்படணும், தேற்றரவில்லாத அனுபவங்களை கடந்து வரணும். இந்த 3 அனுபவத்தை கடந்து வரணும். சிறுமப்பட்டு, பெருங்காற்றில் அடிபட்டு, தேற்றரவில்லாத அனுபவங்களை கடந்து வந்த பிறகு தான் இந்த மாதிரி விலையேறப்பட்ட ரத்தனம் மாதிரி ஊழியக்காரங்க, ரத்தன கற்களை போன்ற மனிதர்களுடைய பங்களிப்பு வாழ்க்கையின் அஸ்திபாரமாக மாறும். கிறிஸ்து எல்லாத்தையும் பார்க்கலாம். கிறிஸ்து நமக்கு 1 கொரிந்தியர் 3:11 சொல்கிறது, பரலோகத்தில் போனவுடனே நம்முடைய அஸ்திபாரத்தை டெஸ்ட் பண்ணுவாங்களாம், தீ கொளுத்தி பார்ப்பாங்களாம், அக்னி மூலமாக. 1 கொரிந்தியர் 3:11. தேவ பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு என்ன உண்டுனா அப்ரைசல் உண்டு, அல்லது அசஸ்மெண்ட் உண்டு. அக்னியானது பரிசோதிக்கும் பரலோகத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை. 11:3 1 கொரிந்தியரில் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேலே தான், அஸ்திபாரம் இருந்தால் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். வேறு அஸ்திபாரமே கிடையாது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே அஸ்திபாரம் தான். இப்போ பாருங்கள், கட்டடத்தை பிடுங்கி கொண்டு நட்டுறாங்க பக்கத்துலலாம், இப்போ நகர்த்துறாங்க. இப்போ அந்த தொழில்நுட்பம் வந்துடுச்சு. ஒரு கட்டடத்தை தேவைப்படும் போது கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போயிடுறாங்க. அஸ்திபாரம் உறுதியாக இருந்தால் தான் தள்ளி கொண்டு போக முடியும், இல்லைனா அந்த கட்டடம் உடைஞ்சிரும். இப்போ நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகணும், இந்த நம்ம ஆவிக்குரிய கட்டடமாகிய நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னா நம்முடைய அஸ்திபாரம் உறுதியாக இருக்கணும். அது கிறிஸ்து, ஒரே அஸ்திபாரம் தான், கிறிஸ்து தான். மரியாள் அல்ல, புனிதர்கள் அல்ல, ஸ்தாபனம் அல்ல, சபை அல்ல, ஊழியக்காரர்கள் அல்ல. இந்த உலக வாழ்க்கை, நம்முடைய உலகத்தில் வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் விலையேறப்பெற்ற மனிதர்களுடைய பங்களிப்பு அஸ்திபாரமாக இருக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு அது செல்லாது. பரலோகத்துக்கு எந்த அப்போஸ்தலன், எந்த தீர்க்கதரிசியினுடைய பங்களிப்பும், எந்த குணசாலியான ஞானமான மனிதர்களுடைய பங்களிப்பும் பரலோகத்தில் நிற்காது. கிறிஸ்து என்கிற ஒரே அஸ்திபாரம் தான். இந்த கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேலே தான் நம்முடைய நித்திய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கு. இவ்வளவு அஸ்திபாரங்கள் இருந்தாலும் இந்த விசுவாசம் என்கிற, அது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் உண்டு. சிலர் தாமேலே அந்த விசுவாசத்தை வச்சிருக்கிறாங்க. விசுவாசம் என்று பைபிள் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொஞ்சம் பிரித்து காட்டுது. ஆனால் உலக பிரகாரமாக அப்படி இல்லை. உறுதியான நம்பிக்கையை விசுவாசம்னு சொல்கிறோம், உறுதி இல்லாத நம்பிக்கையை நம்பிக்கைன்றோம், அவ்வளோதான். இப்போ எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. சிலர் தாம் மேலே வச்சுருக்கிறாங்க தன்னம்பிக்கை. சிலர் மனிதர்கள் மேலே குடும்பத்தின் மேலேயோ, அரசாங்கத்தின் மேலேயோ, நிறுவனத்தின் மேலேயோ, அதிகாரி மேலேயோ, தலைவர் மேலேயோ, ஊழியக்கார மேலேயோ, பெற்றோர் மேலேயோ, கணவன் மேலேயோ, பிள்ளைகள் மேலேயோ சிலர் நம்பிக்கை வச்சுருக்காங்க. சிலர் படிப்பின் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, சிலர் பணத்தின் மேலே வச்சுருக்காங்க, சிலர் வேலை தொழில் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, சிலர் சொத்தின் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, அல்லது விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தர் மேலே வச்சுருக்கிறாங்க, ஒவ்வொரு பொருள் மேலே வச்சுருக்கிறாங்க, அல்லது ஒவ்வொரு காரியத்தின் மேலே வச்சுருக்கிறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். நம்முடைய விசுவாசம் தேவன் பேரில் இருந்து தேவன் மேலே வச்சோம்னா, படிப்பு நமக்கு தேவை,
ஆனால் படிப்பு மேலே விசுவாசம் வைக்காமல் தேவன் மேலே வைக்கணும். திறமை நமக்கு தேவை. திறமை மேலே விசுவாசம் வைக்காமல் தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும். நமக்கு ஆள் பலம் தேவை. ஆட்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவர் மேலே வைக்கணும். அதுதான் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் தான் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட, கண்மலையின் மேல் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அதுதான் புயல் வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், மழை ஊற்றினாலும் அந்த விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றும், நிலைக்க வைக்கும். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அஸ்திபாரம் என்கிற ஓமானத்தின் விளக்கத்தை நாங்கள் தியானித்தோம். விசுவாசம் என்பது, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்பது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாக இருக்கணும். பிற அஸ்திபாரங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் தேவன் பேரில் மீது வைக்க, வேற யார் மீதும் வச்சிராதபடி, கொஞ்சம் உங்கள் மீது, கொஞ்சம் அவர் மீது, கொஞ்சம் இது மீது, கொஞ்சம் இந்த காரியம் மீது வைத்து விடாதபடி, எங்கள் திறமையின் மீது, எங்கள் அனுபவத்தின் மீது வைத்து விடாதபடி, முழு விசுவாசத்தையும் மீது வைக்க தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யும். எந்த மழையிலும், எந்த புயலிலும், எந்த வெள்ளத்திலும் நாங்கள் நிற்க எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.